ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி 2 நாள் vlog வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷிஃப்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மினி விலாக்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. லாஸ்ட் வீக் ஜெய்நகர் போகும்போது நான் கொஞ்சம் செராமிக் பாட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் அப்புறம் வந்து ஒரு ராஜஸ்தான் எக்ஸிபிஷன் போகும்போது கொஞ்சம் செராமிக் பாட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் இந்த பெரிய பெரிய பீங்கான் பாட்ஸ் எல்லாமே. இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா லிட் இருக்காது, அதே மாதிரி சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ரொம்ப வந்து நம்ம அதை பார்த்தா தான் அதில் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதே நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி பீங்கான் எல்லாமே நீங்கள் வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற கடைகளில் நிறையா பார்த்துருப்பீங்க. அடிக்கடி இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் போனீங்க அப்படின்னா போயிட்டு இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கிற பாட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க. இது வந்து லிட்டோட எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாமல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா பெரிய சைஸ் ஜார் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 800 வரும். ஆனால் நான் வந்து சின்னதெல்லாம் 50 ருபீஸ், பெருசு வந்து 100 அப்படின்னு வாங்கினேன். அவங்க வந்து அந்த ரேட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. பட் அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கொஞ்சம் வந்து நின்று ரகலை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கப்ஸ் எல்லாமே ஜெய்நகர்ல அந்த தாத்தாட்ட வாங்கிட்டு வந்தது. ரொம்ப அழகழகான ஜார்ஸ். இதுவுமே ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அமேசான்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது காஸ்ட்லியாக இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 50% ரேட் கம்மியாக இருக்கும். லிட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் எதுக்கு இவ்வளோ பெரிய ஜார்ஸ் வாங்கினேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த ஜார்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மண் சட்டியில் வாங்கி பிளான்ட்ஸ் அப்புறம் வந்து ஃப்ளவர் வேஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். மண் சட்டியில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடைக்கவே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ட்ஸ் வேணும் அப்படின்னா பிளான்ட்ஸை உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் இல்லாமல் வீட்டில் இருக்க போகிறதில்ல. அதனால் அங்கங்கே இதை வந்து அந்த ரூமுக்கு தகுந்தாற் போல் கலரெல்லாம் மேட்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகான லுக் கொடுக்கும். நம்மளோட லிவிங் ரூம் அப்புறம் கிச்சன் இது எல்லாமே டெக்கரேட் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்போ அதோட டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் எல்லாம் வச்சுட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கீங்க. அக்கா பாருங்கக்கா இன்றைக்கி இதே மாதிரி பண்ணக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீக் அகரோலிருந்து பிரைமோ மல்டி ஃபங்க்ஷன் பாட் 2 லிட்டர்ஸ் வந்திருக்கு. டபுள் லேயர்ட் பாடி, செராமிக் கோட்டட் இன்னர் பாட், வேரியபிள் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்குது, வைடு மவுத், டிரான்ஸ்பரண்ட் லிட், குக்கிங், பாயிலிங், ஸ்டீமிங், எக், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஸ்டீமர், எக் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் குக்கிங் பண்ணோம் அப்படின்னா இந்த டவுன் பார்ட்டை யூஸ் பண்ணி எது வேணாலும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறது வந்து செராமிக் கோட்டட். ஸோ நாம் எது குக் பண்ணாலும் அது ஹெல்த்தியாக தான் இருக்கும். பார்க்குறக்கு வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தெரியும், பட் பிளாஸ்டிக் இல்லை, ரொம்ப லைட் வெயிட். டெம்பரேச்சர் வந்து 2 செட்டிங் இருக்குது. ஹைம் இருக்குது, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் வந்து நூடுல்ஸு, பாஸ்தா, சாம்பார் இல்லை ஏதாச்சும் கறி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ட்ராவலிங்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது நாம் ரூம்லேயே ஏதாச்சும் குக் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை, கண்டிப்பாக வந்து நல்ல ஆப்ஷன். ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிவிட்டு நாம் வந்து குக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த ப்ராடக்டோட யூசேஜ் அப்புறம் இதில் எந்தெந்த ரெசிபிஸ் எந்த டெம்பரேச்சரில் செட் பண்ணி எந்த மாதிரி குக் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டியும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அன்னைக்கு வந்து இதில் ரைஸ் குக் பண்ணி பார்த்தேன். இதில் மேக்ஸிமம் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நாம் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பொங்கி மேலே வந்துடும். ஸோ அந்த லெவலுக்கு கீழே வந்து தண்ணியை நிரப்பிட்டு நம்ம எந்த அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கோமோ, நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை வந்து ஊற்றி ஜஸ்ட் பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். நாம் லிட்டை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். அது வந்து மேனுவலில் கொடுத்துருக்காங்க.
ஸோ பாயில் பண்ணுறக்கு, அதாவது வாட்டர் பாயிலாக இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகுது. அதுக்கப்புறம் அரிசி போட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு, அதாவது 3/4 வந்து நல்லா பாயில் ஆயிடுது. ஸோ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி ஜஸ்ட்டு அதை கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த ரைஸ் குக் ஆகி வந்துடுது. அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணேன். பெரிய ஒரு வேலையெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரைஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை நாமளே வந்து ஏதோ ஒரு நேரம் கொஞ்சமாக அளவாக சாப்பாடு செய்யணும், குழம்பு செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது இல்லாமல் குயிக்காக ஏதாச்சும் குக் பண்ணோம் அப்படின்னாலும் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். சீக்கிரமாக வந்து குக் பண்ணி கொடுத்துருது. இந்த ப்ராடக்ட் வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லை, பாஸ்தா, நூடுல்ஸ், சூப், அப்புறம் எக்கு, ஏதாச்சும் கறி எது பண்ணாலும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து குக் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்திருக்கா அப்படின்ட்டு நான் ஏதாச்சும் vlogல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து மித்துக்குட்டிக்கு அட்மிஷன் இருந்தது. ஸோ அவங்க அப்பா, மித்துக்குட்டி 2 பேருமே கிளம்பிட்டாங்க. சண்டே வந்து பால் காய்ச்சறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாசமாக இந்த கார்டன் வேலைக்கு நம்மளோட கார்டனரை கூப்பிட்டே இருக்கிறேன். பட் வரவே இல்லை. அப்படி இப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே இருந்தா அப்படி. அப்புறம் எனக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க இனி போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு பக்கத்தில் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி ஒரு கார்டனரை பிடிச்சிட்டேன். ஷிஃப்ட் பண்ணுறக்கு முன்னாடி இங்கே இருக்கிற செடிகள் எல்லாத்துக்குமே கம்போஸ்ட் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஏன்னா அங்கே போய் நம்ம செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கம்போஸ்ட் எல்லாம் வச்சுட்டு வேண்டாத செடிகள்லாம் இங்கேயே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேணுங்கிற செடிகள் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ நம்மளோட டெரஸ், அப்புறம் வந்து பால்கனி, கார் பார்க்கிங், இதில் வந்து எல்லா செடிகளுமே வந்து நல்ல செடிகள் தான். பட் க்ரோ பேக்கில் இருக்கிற செடிகள் வந்து நான் கவனிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா மினி vlogல கண்டிப்பாக நான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறத கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்காட்ட சொல்லிட்டேன், ஒரு 1 மந்த் மட்டும் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா பேக் டு பேக் வேலை இருந்துகிட்டே இருந்தது. இதுகளுக்கு தண்ணி ஊற்றலை அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால அந்த அக்கா தான் வந்து ஒரு மாதமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் கார்டன் பக்கம் வரவே இல்லை, அதுதான் உண்மை. அப்பப்போ கிச்சன் பேக் சைடு அப்புறம் முன்னாடி இருக்கிற செடிகளை மட்டும் நான் பார்த்துக்குவேன். ஏதாவது வாடி இருந்தால் மறுபடியும் அந்த அக்காட்ட சொல்லுவேன் தண்ணி ஊற்றுங்க அப்படின்ட்டு. ஸோ கார்டனர் வந்த உடனே டெரஸுக்கு போய் க்ரோ பேக்கில் இருக்கிற வேண்டாத செடிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா வெயில் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அவங்க வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ எல்லா செடிகளுமே க்ரோ பேக்கில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆன செடிகள் வந்து இப்போ பூ பூக்கிறது இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பூ பூக்கிற ஹெல்த்தியான செடிகள் மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஐடியா. நிறைய கம்போஸ்ட் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட்டு சில செடிகள் வந்து பூ பூக்கவே இல்லை. அது கட் பண்ண மாதிரியே தான் இருந்தது. அதனால் இனிமேல் அது வந்து பூ பூக்காது அப்படின்ட்டு நர்சரியில எல்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே, அதை வந்து நம்ம இனி வச்சிருந்து ஒரு பலனும் இல்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. முடக்கத்தான் கீரையோட சீட்ஸ், அப்புறம் வந்து பிரண்டை செடி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்ளிங்ஸ் ஆட்டை எடுத்து வச்சுட்டு அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் போட்ட உடனே வர செடிகள் தானே, அதனால் ஈஸியாக வந்துடும். இந்த தடவை ஆப்பிள் தக்காளி செடியும் வந்திருந்தது, நிறைய பழங்களும் கொடுத்துருந்தது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்திங்கன்னா லெமன் செடி வந்து வச்சுருந்தேன். ஸோ இதையும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எங்கேயாச்சும் கிரவுண்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா க்ரோ பேக்கில் இருக்கிற செடிகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடிகள்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்க சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட செராமிக் பாட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுலேயும் எம்டி பாட்ஸும் கொஞ்சம் இருந்தது. சரின்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி செராமிக்கில் முடிஞ்ச அளவுக்கு மாற்ற சொல்லிட்டேன்.
பிளாஸ்டிக் பாட்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாட் 100 150, பெரிய பாட்ஸ் எல்லாம் 300 400 இந்த மாதிரி ரேட்டு தான் வரும். ஸோ நல்ல பாட்ஸ் எல்லாம் எதையும் விடல, எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டேன். வேண்டாத உடஞ்சி போகிற மாதிரி இருக்கிற பாட்ஸ் மட்டும் வந்து அங்கேயே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அங்கே டெரஸில் இவ்வளோ செடிகள் வைக்கிற ஐடியா இல்லை, ஓனர் எதுவும் சொல்லலை. அவர் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு சொன்னது என்னென்னா, டெரஸில் நிறைய இடம் இருக்குது, செடிகள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் க்ரோ பேக் கொண்டு போயிட்டு ஏதாச்சும் மூலிகை செடி அப்புறம் வந்து கீரை வகைகள் மட்டும் போடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. மற்றது எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் இருக்குது, ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது, அவங்க வந்து எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்து இல்லையா. அதனால் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, நம்ம ஊர் கீரை வகைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா போட்டு வளர்த்தலாம், மற்றபடி எதுவுமே நீ வந்து ஐடியா பண்ணிக்காத அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், டெரஸில் வந்து எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. க்ரோ பேக்ஸ் எல்லாம் அவர் எம்டி பண்ணி வச்சுட்டாரு. அதே மாதிரி எனக்கு வேணுங்கிற ஹைபிஸ்கஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இங்கே வந்து கண்டிப்பாக கன்னடா தெரியணும், அப்படி இல்லையா நமக்கு ஹிந்தி தெரிஞ்சாகணும், அப்படி இல்லைன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அண்ணாக்கு தமிழ் தெரியும், பட் இருந்தாலும் நான் பேசுகிற தமிழ் சுத்தமாகவே அவருக்கு புரியல. ஸோ அவருக்கு வந்து புரிய வச்சு வேலை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு டெரஸில் மட்டுமே. இந்த செடியிலேயே அந்த செடி வச்சு விட்டிங்கன்னா போதும். அது பிடுங்க வேண்டாண்ணா, அண்ணா 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 பிடுங்க வேண்டாம். புரியலையா? அந்த செடியெல்லாம் இதில் வச்சு விட்டுருங்க. கமுத்த வேண்டாம், அதில் ஓட்டை போட்டு அப்படியே வச்சு விட்டுருண்ணா. அண்ணா புரியலையா? அதையும் வச்சு விட்ருங்க, அது எல்லாத்தையும் எல்லாம் இதுலேயே வச்சு விட்ருங்க. இதெல்லாம் வச்சிடலாமா? நம்மக்கிட்ட இன்டோர் பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது, பட் வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ வெயில் வந்து வராது, கொஞ்சமாக நாள் அதுக்கு வெயில் தேவைப்படும். ஸோ அப்படி பட்டாதான் அது வந்து ரொம்ப நாளுக்கு உயிர் வாழ முடியும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் வெளியே தான் வச்சுருந்தேன், சிலது எல்லாமே பால்கனியில் வச்சுருந்தேன், கொஞ்சம் வந்து அந்த வெயில் படணும் அப்படிங்கிறக்காக. இப்போ நம்மக்கிட்ட ஒரே மாதிரி செடிகள் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 பாட்டில் 2 செடிகள் இருக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து எப்போ பெருசாகி புஷி ஆகும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது, கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். பட் இந்த பாட்டுக்கு அந்த ஒத்த செடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணேன்னா, இன்னொரு பாட்டில் இருக்கிற அதே செடியை தூக்கி இந்த பாட்டில் வச்சுட்டேன். ஸோ இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல புஷியாக இருக்கும், இன்டோரில் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கார்டனரை வர சொன்னதே அதுக்கு தான், கம்போஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி செடிகள் எல்லாத்தையும் மாற்றி இங்கேயே ரெடி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கரெக்டாக செட்டப் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கார்டனருக்கு தனி வேலை, அது இல்லாமல் ஷிஃப்டிங்க்கு 2 பேர்த்த வந்து வர சொல்லியிருந்தோம். ஷிஃப்டிங் தான் பெரிய பெரிய கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டம். பாவம் டெரஸிலிருந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் அவங்க கீழே இறக்குறக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டாங்க. சின்ன பசங்க 2 பேர் வந்து வந்திருந்தாங்க. வெளியே வந்து ஏதோ ஏஜென்சி மூலமாக ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணி விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல, ஏதோ சாதாரணமாக ஒரு 10 பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தாங்களோ என்னமோ. பட் இறக்க பாவம் அவங்களுக்கு எனர்ஜி சுத்தமாகவே இல்லை மத்தியானத்துக்கு மேலே. எனக்கு வந்து அன்னைக்கு அவ்வளோ வேலை இல்லை, கார்டனரையும் அப்புறம் வந்து இவங்களை மட்டும்தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் வந்து சுத்தமாக தமிழ் தெரியல, ஃபுல் பக்கா ஹிந்தி. அதனால் பாப்பாவை கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு அவள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஒரு வழியாக டெரஸ்லேருந்து எல்லாம் இறக்கிட்டோம். மித்ரன் இங்கே வா, குச்சியில் விளையாடாத பற்று. டெரஸ்லேருந்து இறக்கிட்டு எல்லா செடிகளுக்கும்
கம்போஸ்ட்டும் வச்சு விட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வச்சாரு கார்டனர். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வீட்டுக்கு போறக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி அடுத்த நாள் வாங்கினா அப்படின்னு தான் சொல்லி அனுப்பினோம். பட் அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் vlogல நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து கீழே இருக்கிற இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கம்போஸ்ட் வச்சு விட்டுட்டாரு. ஸோ இங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே வந்து நமக்கு டெரஸ்லையும் கார் பார்க்கிங்லும் இருந்த செடிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இறக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நர்சரிக்குள்ளே வீடு இருந்துற மாதிரி இருந்தது. அவ்வளோ செடிகள் பார்க்க சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த பசங்க நினச்சிருப்பாங்க இவ்வளோ செடியை வச்சுட்டு இவ எண்ணெய் படுத்துகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரே நாளில் எல்லா செடிகளும் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அவங்களால சுத்தமாக முடியல. எனக்கே அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே அடுத்த நாள் வந்து அவங்கள வர சொல்லிக்கலாம், எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதுக்கு மேலே பசங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க, இருக்கிறத வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வண்டி வர சொல்லி எல்லா பிளான்ஸையும் வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ இதில் போகிறது எல்லாமே டெரஸ், அப்புறம் வந்து நம்மளோட கார் பார்க்கிங்கில் இருந்த சில செடிகள். கொண்டு போன பிளான்ஸ் எல்லாத்தையுமே புது வீட்டில் இருக்கிற கார் பார்க்கிங்கில் அப்படியே அடுக்கி வச்சிட்டோம். கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. 2 ட்ரிப் வந்து அடுக்கி வச்சுட்டு போனாங்க. ஸோ 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் கிளம்பியாச்சு. இதை வந்து அதுக்கு மேலே நாம் உள்ளே வந்து எதையும் அடுக்கி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு. பட் பாப்பா வந்து சொன்னால் கொஞ்சம் ஹைபிஸ்கஸ் மட்டும் அதிலிருந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துடலாம், ஏன்னா கிரவுண்டில் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா 2 பாட்டை தான் எடுத்து நான் சொன்ன இடத்துல வச்சா. அதுக்கப்புறம் மேடமுக்கு செம டயர்டு, அம்மா வேண்டாம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். சரி ஓகேன்ட்டு அன்னைக்கே வேலைகள் வந்து அவ்வளோதான் எங்களுக்கு முடிஞ்சது. நைட்டு வந்து வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. அந்த கார்டனர் நாங்கள் வர சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கான், ஸோ வரலைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த 2 பசங்க செம டயர்டாக இருக்கும், இனி 2 நாள் கழிச்சு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 நாள் கழிச்சு கண்டிப்பாக நமக்கு வேலை முடியாது, அவங்க வர ஐடியா இல்லை அப்படின்ட்டு எனக்கு முந்தின நாளே தெரியும். பட் இருந்தாலும் எப்படியாச்சும் மேனேஜர்கிட்ட பேசி புஷ் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். ஹஸ்பண்டு அன்னைக்கு ஆஃபீஸ் போயாச்சு. பட் இப்படியே நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இது இப்படியே நின்று போகும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, அவர் கம்போஸ்ட் வந்து எல்லா செடிகளுக்கெல்லாம் வைக்கல, ஓரளவுக்கு தான் வச்சுருந்தாரு. சரி நாம் பண்ணுற வேலை தானே, எப்பவும் பண்ணுற வேலை தானே அப்படின்ட்டு காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிவிட்டு நானே எல்லா செடிகளுக்கும் வந்து கம்போஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். முந்தின நாள் இறக்குன பாட்ஸில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரூபா கிட்ட சொன்னேன், உனக்கு வந்து எதாவது பாட்ஸ் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் காலையில் என் கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டே 2 பேரும் வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு கார்டனில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 2 பேரும் நர்சரி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிளான்ட் கிஃப்டாக வாங்கிட்டு வருவேன், அவங்க எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு 2 பேருமே நிறையா விஷயங்களில் ஒத்து போவோம். அதுலேயும் கார்டனில் சொல்லவே வேண்டாம், 2 பேர்த்துக்கும் வந்து அப்படி ஒரு இஷ்டமாக இருக்கும். காலையில் கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டே வேலை பண்ணங்காட்டி எனக்கும் வந்து டைம் போனதே தெரியல. அப்படியே எல்லா செடிகளுக்கும் வந்து கம்போஸ்ட்டு வச்சு விட்டுட்டேன். சரி பால்கனியில் இருக்க செடிகளுக்கும் வைக்கலாம் அப்படின்னா அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், பசங்க 2 பேர் வராங்க, கீழே அவங்க ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீ வந்து கம்போஸ்ட் வச்சு விட்டுரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 30 பாட்ஸ் வந்து தனியாக வச்சுருந்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ ரூபா வந்து அவங்களுக்கு தேவையான பாட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே இப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. சரி யாரோ ஒருத்தருக்கு அது யூஸ் ஆகணும் இல்லையா, அதனால தான் நல்ல நல்ல பாட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு அவங்கள ரீயூஸ் பண்ண சொல்லியாச்சு. எங்கிட்ட ரிப்பீட்டடாக இருக்கிற பிளான்ஸ், அப்புறம் அவங்களுக்கு வந்து இல்லாத பிளான்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எது தேவைப்படுமோ அதையெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுட்டேன். யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவோம். சப்போஸ் என்கிட்ட இருக்கிற செடி ஒரு வேளை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு போயிருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நாம் கொடுத்த பிளான்ட்டோட சாப்ளிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலிருந்து கட்டிங்ஸ் வாங்கி நான் மறுபடி
இங்கே ரீக்ரோ பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான் 2 பேரும் இத்தனை செடிகளை வந்து சேர்த்துனதே. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சக்லன்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 2, 3 பேபி பிளான்ட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்குவோம். வாங்கிட்டு 2 பேருமே ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு சக்லண்ட் வந்து ₹150 அப்படின்னா நாங்கள் அந்த ₹150க்கு வாங்கிட்டு 75 ருபீஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட கார்டன் மோஸ்ட்லி க்ரோ ஆனதே. பேசிட்டே வேலை பண்ணங்காட்டி அந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து கடகடன்னு போயிருச்சு. பட் அந்த பசங்க 2 பேரும் வரவே இல்ல. எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. சப்போஸ் இன்னைக்கு வந்து கார்டன் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணது ட்ராப் ஆயிருமோ, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி கார்டனர் வந்து ஒருத்தர் வர வேண்டியதாகவும் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஹைபிஸ்கஸ் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்க கிரவுண்ட்ல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹைபிஸ்கஸ் ரோஸ் எல்லாமே கீழே வச்சோம் அப்படின்னா இன்னும் அதோட வளர்ச்சியெல்லாம் ஜாஸ்தி இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து கிரவுண்டில் கொஞ்சம் கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறையா இருந்தது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு கார்டனர் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2, 3 பேர்த்திட்ட கேட்டு ஒரு கார்டனரோட நம்பர் மட்டும் கிடைச்சது. ஸோ ஆல்மோஸ்ட் கீழே எனக்கு வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேண்டாத பாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க இதிலிருந்து பாட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து நாம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் எல்லாத்தையும் நீட்டாக சைடில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 12:30 மணி அப்படிங்கும்போது அந்த பசங்க 2 பேரும் வந்துட்டாங்க. பட் முந்தின நாள் இருந்த சுறுசுறுப்பு அவங்க கிட்ட இல்லை. டயர்டாக தான் இருந்தாங்க பசங்க. சரி, வந்த உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பால்கனியில் இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து இறக்கிருங்க. இறக்கிட்டு நாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒன்று தான் பெண்டிங்கில் இருந்தது. சரின்ட்டு பசங்க அந்த வேலைகளில் இருந்தாங்க. நம்மளோட கார்டனர் வந்துட்டாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா புது வில்லாக்கு போயிட்டேன். புது வில்லாவோட சைடில் கொஞ்சமாக இடம் இருக்குது. பட் ஹைபிஸ்கஸ் பிளான்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டான பிளேஸாக இருக்கும். ஏன்னா நல்ல சன்லைட் அங்கே வரும். அதனால நம்ம கிட்ட இருக்கிற ஹைபிஸ்கஸ் கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 செடிகள் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த லைனில் வச்சு விடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த கார்டனர் கிட்ட சொல்லி இங்கே எல்லா செடிகளையும் வந்து மூவ் பண்ண சொல்லிட்டேன். இந்த ஏரியாவில் மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடி இதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அவர் எப்படியும் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும்னு சொன்னார். மித்துக்குட்டி பாப்பா 2 பேருமே வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்கள தனியாக விட்டுட்டு வந்ததில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால் இவரை வந்து இந்த கார்டன் வேலையை பாருங்கள், நான் போயிட்டு அந்த செடிகள் எல்லாத்தையும் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு மறுபடியும் நம்மளோட பழைய வில்லாக்கே போயிட்டேன். வரதுக்குள்ளே பால்கனியில் இருக்க பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ கீழே இருக்கிற பிளான்ட்ஸ் கொஞ்சம் வந்து நான் மாற்றி வச்ச செடிகள்லாம், வேண்டாத செடிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பால்கனி பிளான்ட்ஸ்க்கு கொஞ்சம் கையோட கம்போஸ்ட்டும் வச்சு விட்டுட்டேன். வச்சு விட்டு தண்ணியும் ஊற்று விட்டாச்சு. ஏன்னா இடையில 2 நாள் வந்து புது வீட்டுக்கு நாம் போகிற வேலை இருக்காது அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா. ஸோ செடிகள் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுமே அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட பால்கனி. பிளான்ட்ஸ் இல்லாமல் பால்கனி பார்க்கறக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா. இதில் 2 செடிகள் மட்டும் வச்சுருந்தாங்க. கடைசியாக வந்து கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த சென்டர் டேபிளோட கிளாஸ் எல்லாம் வந்து உடச்சிட்டாங்க. பாவம், அவங்களுக்கு கை தவறி கீழே விழுந்துச்சா என்னன்னு தெரியல. பட் உடஞ்சி போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஷிஃப்டிங்கில் இதெல்லாம் வந்து சகஜமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ பால்கனியில் இருக்க செடி எல்லாத்தையும் இறக்குன உடனே நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் லோட் பண்ண சொல்லிவிட்டு மித்துக்குட்டி பாப்பா எல்லாத்தையுமே கூப்பிட்டு அப்படியே புது வில்லாக்கு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ட்ரிப் அடிக்க வேண்டியது இருந்தது. சக்லன்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு பால்கனியில் இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே, அப்புறம் முந்தின நாள் கொஞ்சம் மிச்சம் இருந்தது இல்லையா அந்த செடிகள், அப்புறம் வீட்டோட பேக் சைடில் அதாவது கிச்சன் ஏரியா கிட்ட வச்சுருந்தேன் இல்லையா அந்த செடிகள் எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணும் போது கிட்டத்தட்ட 2 ட்ரிப் வந்துருச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற செடிகள் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300க்கும் மேலே இருக்குது. ஒரு பெரிய கார்டன் தான். பட் இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. கடைசியாக தான் அந்த பெரிய பிளான்ட் நம்ம மெயின் டோர் கிட்ட இருக்கிற செடியை வந்து எடுக்க சொன்னேன்.
அதை வந்து டச்சே பண்ணாதீங்க. லோட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அதை வந்து டச் பண்ணுங்கள். சும்மா போட்டு உள்ளே டம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த அண்ணா வந்து ஒன்றும் இல்லை, நான் பார்த்து வந்து நீட்டாக லோட் பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஏற்றுறக்குள்ள எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, ஏதாச்சும் பெண்ட் ஆகி உடஞ்சிருமோ அப்படின்ட்டு பயந்துட்டே தான் இருந்தேன். பட் எப்படியோ அப்படி இப்படின்ட்டு மேலே ஏற்றி கொஞ்சம் டைப் பண்ணி மேனேஜ் பண்ணி அந்த புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ புது வில்லாக்கு வந்த உடனே முதல் வேலையாக அந்த செடி தான் இறக்குனேன். மெயின் டோரில் இது வைக்கிற ஐடியா இல்லை, ஏன்னா பயங்கரமாக வெயில் வந்து அடிக்குது. அந்த வெயிலுக்கு இந்த செடி வந்து கண்டிப்பாக தாங்காது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து சாமி ரூமுக்கிட்ட அதை வச்சு டைப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஆணி தேவைப்படுது கரெக்டாக நிற்கிறதுக்கு. கொஞ்சம் மேலே இருக்கிற இலைகள் அப்புறம் வந்து பிரான்ச்சஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, பாவம் அவங்களும் பார்த்து பார்த்தா எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? ஸோ எப்படியே வந்து மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல அதை செட் பண்ணி வச்சுட்டேன். வந்ததுக்கப்புறம் கரெக்டான இடமா பார்த்து அந்த செடிகளை வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த அண்ணன் ஹைபிஸ்கஸ் பிளான்ஸ் எல்லாத்தையும் இந்த கிரவுண்டில் வச்சு விட்டார். நிறையா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் பூ பூக்கும் போது இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னோட ரொம்ப நாள் ஆசை, கார்டனில் கீழே வந்து ஹைபிஸ்கஸ் ரோஸ் எல்லாம் வச்சு வளர்த்தணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. இதுதான் வந்து சீக்ரெட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூ செடியும் அப்புறம் வந்து அந்த லெமன் செடி ரெண்டையும் வந்து கிரவுண்டில் வச்சுட்டாரு. மற்ற மல்லிகைப்பூ செடி அதில் இருக்குன்னு, பட் அவருக்கு அது பார்க்கறக்கு நேரம் இல்லையா என்னமோ, வச்சுட்டேன் அப்படின்ட்டு பணத்தை வாங்கிட்டு அவரும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த பசங்க வந்து பிளான்ஸ் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த இடத்துல சொல்கிறோமோ அங்கெல்லாம் அவங்க வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசினது. பட் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா வந்து எல்லாத்தையும் இறக்குனதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும். அவங்கக்கிட்ட நம்ம சண்டையும் கட்ட முடியாது. சரி இவங்கள பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வேலையும் நடக்காது அப்படின்ட்டு, இது நாம் எப்பவும் பண்ணுற வேலை தானே, நாமளே பண்ணிக்கலாம் விடு அப்படின்ட்டு நானும் பாப்பா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணா. சரி அப்படின்ட்டு எல்லா பிளான்ஸையும் கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மனசில் பட்டது என்னென்னா, அன்னைக்கு வந்து கார்டன் வேலை ஃபுல்லாக முடிஞ்சாகணும். ஏன்னா 2 நாள் கழித்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சறதாக ஐடியா. ஸோ பிளான்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளே மறுபடியும் விழுகாது இல்லையா? ஸோ அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சப்போஸ் நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பிளான்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மறுபடியும் வீடு ஃபுல்லாக கரையாக இருக்கும். ஸோ அந்த பிளானுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணது. ஒன்ஸ் இது அரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. எனக்கு முன்னாடி வந்து நல்லா பூ பூக்கிற செடிகள் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. அது இல்லாமல் வெயில் ஜாஸ்தியாக இந்த இடத்துல பட்டுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வெயில் தாங்கக்கூடிய செடி வந்து ஹைபிஸ்கஸ் அப்புறம் ஜெரனியம். இது ரெண்டுமே வெயில் படப்பட பூத்து குலுங்கும். ஸோ என்னோட பிளான் என்னென்னா, முன்னாடி கீழே கிரவுண்டில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்கிற ஹைபிஸ்கஸ், ஹைப்ரிடாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி செடிகள் ஒரு 4-5 அங்கே வச்சுட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில், அந்த குட்டி விண்டோ இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜெரனியம் செடி வந்து பாட்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னா எப்போவுமே பூ பூத்துட்ருக்கும். ஸோ அந்த பிளானோட அதுக்கு தகுந்தார் மாதிரி பிளான்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். மல்லிகைப்பூ, முல்லை, ஜாதி முல்லை இது எல்லாத்தையும் பின்னாடி இருக்கிற அந்த குட்டி கார்டன் ஏரியாவில் பாட்டோட வச்சுட்டேன். கார்டனர் ஒரு நாள் வந்தார் அப்படின்னா கிரவுண்டில் எல்லாத்தையும் வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு. எங்கெங்கே எந்தெந்த செடிகள் வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு அங்கங்கே அதுகளை அலாட் பண்ணி வச்சுட்டேன். பட் இன்னுமே வந்து கொஞ்சம் மாற்றுவோன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு அங்கங்கே செடிகள் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வில்லாலிருந்து எல்லா செடிகளும் இங்கே மூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். கார்டன் வேலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வேலைகள் எல்லாம் நானும் பாப்பாவுமே முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டோம். பாப்பாவுக்கு அவ்வளோ வேலையை கொடுக்கல, ஏன்னா அவனால் சுத்தமாக முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணினா. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மெக்டொனால்ட்ஸ் போயிட்டேன் குழந்தைகளை கூப்பிட்டு. பாவ காலையிலேருந்து என் கூடயே வெயிலில் அலைஞ்சிட்டே இருக்காங்க. சரி மித்துக்குட்டி ஏதாச்சும் வேணும்னு சொல்லி கேட்டான்ட்டு அவனுக்கு போய் கொஞ்சம் கேக்கு, ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடி வந்து கார்டன் வேலைகளில் இறங்கியாச்சு. அப்புறம் இவங்க கிட்ட சொல்லி எனக்கு பால்கனி வரைக்கும் மட்டும் இன்டோர் பிளான்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படி இப்படின்னு கெஞ்சி பால்கனி வரைக்கும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க 2 பசங்க. பால்கனியில்
அங்கே வச்ச அளவுக்கு பிளான்ஸ் வைக்கிற ஐடியா இல்லை. மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே, அதாவது இண்டோர் பிளான்ஸ் வந்து நிறையா வைக்கலாம் அப்படிங்கிறதா பிளான் இருக்குது. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, இண்டோரில் வைக்கிற பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த பால்கனியில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒன்ஸ் ரூம் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கிருந்து பிளான்ஸை வந்து ரூம்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட. ஸோ பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாட்ஸை மூவ் பண்ண நானும் வந்து இங்கே பிளான்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஃபைனல் செட்டப் இல்லை, கொஞ்சம் க்ரீப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணும். ஒன்ஸ் வந்து ரூம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் செட்டப் பண்ணிடுவேன். சக்லன்ஸ் எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்லி இண்டோரில் வைக்கிற பிளான் தான். ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்து நல்லா படுது. ஸோ சக்லன்ஸை வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு தனி அழகாக இருக்கும். ஸோ அந்த சக்லன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிச்சனோட பேக் சைடில் சும்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒன்ஸ் கிச்சன் லிவிங் ரூம் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் அந்த சக்லன்ஸை அழகாக அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாரதி சுதாகர், செந்தில், தர்ஷன், ஜெஸ்ஸி சாம், மெர்சன் உதயகுமார், குணேஷ்வின், ஆதிரன் ஆத்ரேயன், மணிமேகலை ரித்தன்யா, விஸ்வந்த், அரவிந்தன், இந்து முருகன், தோனி, நேகா நிகா, சைலேஷ், முருகானந்தம், கார்த்திகேயன் ரம்யா, வைஷ்ணவி, தருண், ஷர்மிளா கிஷோர், ரெமோ, சுபாஷினி, லோகா ரட்சகன், பிரேம்குமார், முகிலன், சாய் கணேஷ், கீதாஞ்சலி, முத்துமாரி, ஆண்டி, கீர்த்தனா, ஜனனி நவீன், பரமேஷ் ஜெகதீஷ், சுஜாதா ராஜ், ஸ்ருதிகா, நேத்ரா, கனிஷ்மா, அப்துல், சரத்குமார், ஹேமா மோகன், ஷையத் அலி ஃபாத்திமா, கார்த்தி தமிழ். பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ஸுமே வந்து செட் பண்ணிட்டோம். கொஞ்சம் எம்டி பாட்ஸ், அப்புறம் வந்து க்ரீப்பர்ஸ் மட்டும் முன்னாடி பார்க்கிங் ஏரியாவில் வச்சுருக்கோம். அப்புறம் பார்க்கிங் ஏரியாவும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எப்படி வந்து இனி ஒரு ஹாஃப் டே வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே எங்களால் வேலை செய்ய முடியல. 2 பேர் இவ்வளோ மேனேஜ் பண்ணதே பெரிய விஷயமா இருந்தது. ஈவினிங் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் முடியல. சரி வேலைகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு கேமரா எடுத்து தனியாக வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.